பாஜக தரப்பிலிருந்து விவசாயிகளுடைய மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார், இந்த குற்றச்சாட்டு பாஜகவையும் தொடர்பு படுத்தியது. இன்னைக்கு ஒரு புகார் கொடுக்க போறோம், இல்ல இந்த குற்றச்சாட்டா முன்வைக்க போறோம்னா அவர்களை நடத்திய விதமும் இன்னும் கேள்வி ஏற்படுத்தலையா? எம்பிக்களை கைது செய்து அவங்கள ஒரு இடத்துல வச்சு அவங்க ஏறி குதிச்சு போய் இதெல்லாம் இன்னும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்விகளை அதிகப்படுத்தாதா பாஜக மேல? அனைவருக்கும் வணக்கம். அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றான பின்பு, அதாவது நீங்க இந்தி கூட்டணி உருவான பின்பு, இதற்கு முன்னாடி எப்படி இவங்க இருந்தாங்கன்னு அது வரலாறு. காங்கிரஸை, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது, ஆம் ஆத்மி எதிர்த்தது, கம்யூனிஸ்ட் எதிர்த்தது, எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணி உருவான பின்பு, குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக ஆன பின்பு, இதற்கு முன்பும் சரி, ராகுல் காந்திய பேசிய பேச்சுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த விஷயத்தை அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களும் அது சீரியஸா எடுத்துக்கல. பீகார்ல இருந்தே எந்த மக்களும் கூட போய் ஐயோ எனக்கு ஓட்டு இல்லையேன்னு கதறல, கேட்கல. ராகுல் காந்தியா கத்தி கொண்டிருக்கிறார், ராகுல் காந்தியா போராடி கொண்டிருக்கிறார். சார், பீகார் இல்ல பீகார் இஷ்யூ வேற. நான் நடந்து முடிந்த தேர்தல்கள்ல சந்தேகத்தை எழுப்பியிருக்கதை கேட்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே இது இருக்குன்றாங்க. சொல்றேன் சார், இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் உலகமே வியந்து வாக்கின்ற வகையில 65% ஆஃப் ஓட்டு விழுந்து இன்றைக்கு அங்க எதிர்கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. உண்மையா இல்லையா சார்? வயநாட்டுல நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய சகோதரி அவர்கள் 2ஆம் முறையாக ராகுல் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நின்றுட்டு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அப்படியே லட்டு போல 40 பெற்று வெற்றி பெற்று திமுக ஆட்சியில் வந்திருக்கிறது. எதன் அடிப்படையில் சார் இவங்க பேசுறாங்க? நாங்க 18 மாநிலங்கள் தானே ஆட்சி செய்யறோம், இந்தியா முழுசும் ஆட்சி செய்யறோம். நீங்க சொல்ற அதே அவங்க சொல்றது சார் செலக்டிவா பண்ணுது பாஜக அப்படின்னு எல்லா இடத்துலயும் பண்ணிட்டா சார் செலக்டிவா பண்ற மாதிரி இருந்தாலும், இப்ப காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா. இப்ப அவங்கதான் ஆட்சி பண்ணிருக்காங்க. தேர்தல் கமிஷன், மாநில தேர்தல் கமிஷன் யார் இருக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியர் இருக்காரு. மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி இருக்காரு. சார், கடந்த முறை அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தேர்தல் என்னார் கோயம்புத்தூர்ல 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. கரெக்டா பாஜக வாக்குகளாக பார்த்து நீக்கப்பட்டிருந்தது. சென்னையில, தென் சென்னையில 30,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. எலெக்ஷன் கமிஷன் பாஜக அவர் தான் செஞ்சிருக்குமா சார்? அது மாநில அதிகாரம், மாநில கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அதை செய்திருந்தது. நான் ஒரு நாள் ஃபுல்லா அன்னைக்கு கலெக்டர் சந்திக்க முயற்சி பண்ணேன். ஓட்டை சேர்க்க வேண்டும், வாக்கு நிறுத்துவேன்னு சொல்லி எலெக்ஷன் பதிவு நிறுத்தணும்னு கேட்டேன். கலெக்டர் கையிலே கிடைக்கல அன்னைக்கு. இது வந்து நீங்க தேர்தல் கமிஷனை குற்றம் சொல்லுவது என்பதை விட 65 ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்திருக்கின்ற நீங்க முறையை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 13 முறை மாற்றம் செய்யப்பட்டது. இதே நீங்க சிறப்பு திருத்தம் 13 முறை செய்யப்பட்டிருக்கு. சார், பீகார்ல 2005 இருந்து யார் ஜெயிச்சுட்டு வரா? பாஜக கூட்டணி ஜெயிச்சு வருது சார். நாங்க ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அங்க ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வரணும்? 20 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தின் கடமை. ஒரு சட்டத்தின்படி செய்யறோம். எப்படி மறுசீரமைப்பு செய்யணுமோ சார், அது இல்ல சார். அதுல 20 வருஷம் எந்த லிமிட் இல்ல சார். இல்ல, இப்ப பீகார்ல 20 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு சார். ஆனா 20 வருஷம் எந்த சட்டமும் இல்ல. அப்ப ஏன் தமிழ்நாட்டுல இது நடக்கல? இப்ப பீகார்ல எலெக்ஷன் வரப்போ செலக்டிவா நடக்குதா? இல்ல சார், அது தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கிறேன். நம்ம செய்யல, 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு மாநிலம் செய்ய வேண்டிய விஷயம் சார். அது நீங்க எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்களே சார். நீங்க எந்த விஷயங்கள், எந்த புதிய கல்விக் கொள்கையில இருந்து, நீட்ல இருந்து எல்லாம் நீங்க ஆட்சி காலத்துல செய்யப்பட்டதுதான். நீங்க பண மதிப்பிழப்புல இருந்து, ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வந்ததுதான். எல்லாத்துல இருந்தும், எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க செய்ய விடலன்னா இந்த நாடாளுமன்றத்தை முடக்க பாக்குறது. நீங்க பாருங்க சார், இந்த விஷயத்தை வச்சுட்டு சார் 65 லட்சம் வாக்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க சார், இறந்து போயிட்டாங்க சார். 32 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க மிஸ்டர் கார்கே. அது என்னது? குஜராத்ல இருந்தா மட்டும் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார், நீக்கிறீங்க, ஆதரவான வாக்காளர்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் மட்டும் எதிராக வாக்களிப்பாங்க, அவங்களை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்றீங்களே. இந்த லாஜிக்கே புரியலையே. உங்களுக்கு என்னன்னா, மோடிஜி அவர்கள் இன்னும் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்கள் இப்போ சொல்றேன் பாகிஸ்தானின் குரலாக ஒலிக்கின்றார், அமெரிக்காவின் குரலாக ஒலிக்கின்றார். இல்ல அதான் செஞ்சிட்டு இருக்காரு. இந்திய அரசியல் சார், வாக்காளர் மோசடியில எங்க பாகிஸ்தான் என்ன குரல்ல ஒலிக்குது சார்? நீங்க, நான் தான் சொன்னேன், பல உதாரணங்கள் சொன்னல. பண மதிப்பிழப்புல இருந்து, டிமானிட்டரைசேஷன் இருந்து, ஹிண்டன்பர்க்ல இருந்து, பெகாசஸ்ல இருந்து, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க.
நீங்க அமெரிக்கா அதிபர் சொல்றாரு இந்தியன் எக்கனாமி டேட் எக்கனாமிங்கிறாரு, உடனே முடிச்சிட்டாரு அதை. ஆனா 27 நாடுகள் மோடி அவர்களை பாராட்டி பரிசு வழங்கி இருக்கிறது, பாராட்டு வழங்கி இருக்கிறது, விருது வழங்கி இருக்கிறது, அதை பத்தி பேச மாட்டேங்க. பாகிஸ்தான் சிந்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து என்ன பேசுதோ அதை அப்படியே ராகுல் காந்தி பேசுறாரு. அப்ப இந்திய இறையாண்மை மீது என்ன மரியாதை, இந்திய வெற்றியின் மீது, இந்திய ராணுவத்தின் மீது என்ன மரியாதை இருக்குது? இல்லையே. உங்களுக்கு அரசியல் பண்ணணும், வெற்றி அரசியல் பண்ணணும், தொடர்ந்து மோடி அவர்கள் ஆட்சியை குறை கூறணும். சார், பொருளாதாரம் இன்றைக்கு 11 இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் சார். 3ஆம் இடத்திற்கு பாராட்டு இல்லையா? ஜிஎஸ்டி சரித்திரம் படைத்திருக்கிறது, பாராட்டு இல்லையா? கட்டமைப்பை மேம்படுத்த பல இடங்கள்ல சீனா எல்லாவரை பாதுகாப்பு இல்லையா? பின்னணியில் சாதனை புரிந்திருக்கிறோம், அது சாதனை இல்லையா? நல்லது பேசுங்க சார். வெட்டியா நீங்க ஒரு நிமிஷம் நாடாளுமன்றம் நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். You are wasting the Indian money sir. நம்முடைய எனர்ஜியை அதை விட தேர்தல நடத்த அதிக செலவாகுது. அதுல முறைகேடுன்றது பெரிய புகார் சார். சார் இல்லங்கறங்க, தேர்தல்ல நியாயமான எம்பிக்கள் போனாதான் நாடாளுமன்றம் நடக்கும் சார். பாருங்க சார், இது மிகப்பெரிய உலக ஜனநாயகத்துல உலகம் வியந்து பாராட்டுகிற ஜனநாயக திருவிழா. ஆங்கொன்றும் நீங்கொன்றும் இருக்கலாம். அதை சரி செய்யற எடுத்திருக்க முயற்சி தான், அதையே விட மாட்டேங்கிறீங்க. கேப்போம். பீகார்ல நாங்க தோத்து இருந்து முயற்சி எடுத்தா நீங்க சொல்லலாம், எலெக்ஷன் வருது போன முறை தோத்துட்டீங்கன்னு சொல்லலாம். சரி, 2005 இருந்து ஜெயிச்சுட்டு வரோம். சரி, கேப்போம். 11 ஆவணங்களை கொடுத்து கேக்குறோம். ஒரு மாசம் டைம் தரோம். எந்த வாக்காளராவது போராடினாங்களா? சரி, கேப்போம். நாகராஜ் வரேன். நான் திரு கருணா அவர்கள்ட்ட, நீங்க தொடர்ச்சியா 40 இடங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிங்க, தொடர்ச்சியா தேர்தல்கள் ஜெயிச்சிங்க. அப்பெல்லாம் இந்த குற்றச்சாட்டு இல்லை. ராகுல் சொன்னதும் ஆமா இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு திமுக சொல்லுது. அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, தேர்தலில் தோற்றவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லணும்லாம் எதுவும் கிடையாது. இப்போ தேர்தல் மேல இல்லை, நான் சொல்றேன், இந்த தேர்தல் முறை, இந்த இந்தியாவுக்கு தேர்தல் முறை எவ்வளோ முக்கியமானது. இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த பெருமையும் இந்த தேர்தலை அடிப்படையாகத்தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, 100 கோடி ஓட்டர்ஸ் இந்த முறை வரப்போறாங்க. 100 கோடி ஓட்டர்ஸ் மட்டும் ஒரு நாட்டில். இவ்வளவு ஓட்டர்ஸோடைய இந்த மரியாதை அடிப்படை, இந்த நாட்டுக்கான அடிப்படை என்னன்னா ஒரு நபருக்கு ஒரு வாக்கு. இந்த ஒரு நபருக்கு ஒரு வாக்குன்ற அடிப்படையில் தான் இந்த இந்திய நாட்டின் ஜனநாயகமே இருக்கு. என்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு இடத்துக்கு மேலே பல இடங்களில் வாக்குகள் இருக்கிறதோ, எங்கே ஒரு நபர் இல்லாமல், அந்த குறிப்பிட்ட நபர் இல்லாத ஒரு நபர் மீது பல இடங்களில் வாக்குகள் இருக்கிறதோ, அப்போ இந்த சீட்டுக்கட்டு கோபுரம் அப்படியே சரிஞ்சு விழுது. இந்த ஒரு ஓட்டுக்கு, ஒரு நபருக்கு ஒரு ஓட்டுன்றது இவ்வளோ நாளாக தேர்தல் ஆணையம் எப்படி நடத்தி வந்ததுன்னா, கேரளாவில் ஒரு மலைக்காட்டில் ஒரே ஒரு ஓட்டர் இருக்காங்க. அந்த ஒரு ஓட்டருக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைத்து 5 அலுவலர்கள் போய் 2 நாள் பயணம் செய்து போய் அங்கே போய் நின்று அந்த அங்கே போய் அந்த வாக்கை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நக்சலைட்டுகள் இருந்த ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நக்சலைட்டுக்கு ப்ரோன் ஏரியாவுள்ள கூட நம்ம ரிஸ்க் எடுத்து இராணுவத்தை வச்சு நம்ம வாக்குச்சாவடிகளை வச்சு நம்ம வாக்கெடுப்பு நடத்தணும். இந்த ஓட்டெடுப்புன்றது, ஒரு ஓட்டுன்றது உயிருக்கு மேலே, இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்குமான உயிருக்கு மேலே. ஒரு உதாரணம், இந்த ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியன்றது சொல்கிறேன். ராஜஸ்தானில் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அடுத்தது அவர்தான் முதலமைச்சராக வருவார்னு கருதப்படக்கூடிய ஒரு நபர் தோத்து விட்டார். எவ்வளவு ஓட்டுல தோக்குறாருன்னா, ஒரு ஓட்டுல தோக்குறாரு. அன்னைக்கு என்ன தெரியுங்களா வேடிக்கை, அவருடைய மனைவியும் மகள்களும் அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கு அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. ஓட்டு போட வரல. அப்போது அவங்க ஓட்டு போட்டா கூட அவர் ஜெயிச்சிருப்பார். அப்போ ஒரு ஓட்டு ஒட்டுமொத்த ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டையே மாற்றக்கூடிய ஒரு வலிமை இருக்கும்போது, ராகுல் காந்தி கேட்குற கேள்வி நியாயமான கேள்விகள், ஆதாரத்தோட கேள்வி. இவங்க சொல்கிற எல்லாத்தையும் விட்டுருங்க. முதலில் இவங்க 2 பேரும் எதற்காக தேர்தல் ஆணையத்துக்காக பரிந்து பேசுகிறார்கள் எனக்கு புரியல. பாஜக தேர்தல் ஆணையத்தை பாஜக இணைச்சு பேசுங்க இல்லைங்க, தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்கிறார். ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி தேர்தல் ஆணையத்தை நோக்கி. இப்போ 5 வகையான மோசடிகளை ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். இப்ப நேரடியாக கேட்கிறார். 1, போலி வாக்காளர்கள் 11,965 முறை ஒரே நபரின் பெயர் பல்வேறு வாக்காளர் பட்டியல், பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வாக்காளர் பட்டியல் இருக்கிறது சொல்றார். ஒரே நபரின் பெயர் 11,965 முறை. அடுத்த குற்றச்சாட்டு, தவறான அல்லது அசல் இல்லாத விலாசம் 0000 இப்படின்ற ஒரு விலாசத்தில் இந்தியாவில் யாருக்குன்னா அது 0ன்ற கதவு நம்பர் இருக்கா? 0000 கதவு இலக்கத்தில் 40,009 வாக்குகள் இருக்குது. 40,000 ஓட்டுகள். இன்னொரு 3வது குற்றச்சாட்டு, ஒரே முகவரியில் எண்ணற்ற வாக்குகள். பெங்களூரில் ஒரு வீட்டில் 80 ஓட்டு ரெஜிஸ்டர்.
என்டிடிவி போய் அந்த இதுவை போய் கேட்குது. அது சின்ன ஒரு அறை, அங்கேயும் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளி ஒருத்தர் இருக்கார். அவர் அப்போ தான் வந்தார், எனக்கு தெரியாதுங்கன்றார். அங்கே வந்து அந்த ஒரு வீட்டில் 80 ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 80 ஓட்டும் பதிவாகி இருக்கிறது அங்கே. அடுத்தது 68 ஓட்டு ஒரு டிஸ்டிலரி யூனிட் பேரில் இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு டிஸ்டிலரி யூனிட் இருக்கிறது, ஆனால் 68 ஓட்டு அந்த விலாசத்தில் இருக்கிறது. இது மோசடி இல்லையா? அடுத்தது தவறான புகைப்படங்கள் தவறாக இருக்கிறது 4132. இப்போ 4132 பேர் வேற புகைப்படம் இருந்தால் அவன் எப்படி ஓட்டு போடுவான்? அடுத்தது ஃபார்ம் 6 முறையீடு, இதுதான் மிகப்பெரிய முறைகேடு. ஏதாவது ஃபார்ம் 6 என்பது புதுசாக ஒரு ஓட்டர் வந்து நான் வாக்களிக்க விரும்பணும், என் பேர் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க ஃபார்ம் 6 ஃபில்லப் பண்ணி தரணும். இந்த ஃபார்ம் 6 யார் ஃபில்லப் பண்ணி தருவாங்கன்னா பெரும்பாலும் முதன்முறை வாக்காளர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா 2ஆம் முறை வாக்காளர்களாக இருப்பாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் ஃபார்ம் 6 ஃபில்லப் பண்ணி தந்துக்கிறாங்க. எவ்வளோ பேர்னா 33,692 ஃபார்ம் 6 வந்துருக்குது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இது என்ன அயோக்கியத்தனம்? இதை கேட்கக்கூடாதா?